என்னப்பா பண்ணி இவ்வளோ நேரம் ஏன் எடுத்துட்டு வர தெரியலையா? அதை சொல்லிட்டே இரு. நோ, என் கூட புதுசா யாரோ போஸ்ட் விட்டது ஆள் வராங்கன்னு சொன்னீங்க. யாருண்ணா அது? அதோ நிற்கிறாங்க பாரியா. டேய் இவன் எங்கடா இங்க வந்தான்? சும்மாறா வர சொல்லுண்ணா. யோ இங்க வாங்கயா, வாங்கங்கிறல்ல. மார்க்கு கூப்பிடுறான்டா தாடு. நீ போடா, நான் வரல. ஏய் நீலா, வாடா போலாம். இருப்பா. என்ன பாண்டி, என்ன இந்த பக்கம், அதுவும் இந்த நேரத்துல? அது சும்மா இருக்கிறோமே, ஏதாவது செலவு ஆகும் தான். அதுக்கு எதுக்குப்பா போஸ்ட் ஓட்டுற வேலைக்கு வந்துருக்குற? ஆமா, இவர் படிச்ச படிப்புக்கு கலெக்டர் வேலையா கொடுப்பாங்க. இந்த மாதிரி வேலை தான் கிடைக்கும். நீ எல்லாம் பேசாதமா இருக்கு. நீ தான் அவ்வளவு படிச்சு பெரிய ஆபீசரா இருந்தா, இப்ப போஸ்ட் ஓட்டுற வேலைக்கு தானே வந்திருக்கிற. நீ அவ்வளவு படிச்சு என்ன பிரயோஜனம் சொல்லு? நீ முறைச்சாலும் உண்மை அதுதானமா இருக்கு. ஆமா, இங்க பக்கத்துல ஏதாவது கடை போட்டுருக்கியா? இல்ல அங்கிள், தீபாவளி டைம்ல கடை போட விட மாட்டேன்றாங்க. தலை தீபாவளி வர. மலர் தீபாவளிக்கு பட்டு புடவை வேணும் கேட்டுச்சு, அதான் அப்படியே இங்க. அட பாரியா, மாமனாருக்கும் மருமகனுக்கும் ஒரே நோக்கம், ஒரே வேலை. ஒரே மந்தையில் இருந்து 2 ஆடுகள் வெவ்வேறு. டேய் வாயை மூடிட்டு பேசாம வாடா. அங்கிள் ஒன்ன கூப்பிடலப்பா, அவன் என்னதான் கூட்டான் சொல்லுப்பா. இல்ல, நான் வர சொல்ல நான் போஸ்ட் விட்டு தான் போறேன்னு மலராண்ட சொல்ல, வீட்டுல ஏதாவது கோவத்துல அங்கிள் இத மலராண்ட. ஏய் இங்க பாரு, இந்த அங்கிள் கிங்கிள்னா ஏதாவது சொல்லிடுவோம் பாத்துக்க. குடு. இந்தாப்பா மார்க்கு, பார்த்து பார்த்து. அவ்வளோதான், இந்த பக்காடி. இன்னொரு போஸ்ட் இருக்கு தரம்பா. சரிடா சரிடா, இதை எடுத்துட்டு வர்றாரு. மார்க்கு, என்னடாச்சு? டேய் இப்ப எதுக்கு நீ என்ன வந்து பிடிச்ச? அவன் சரியான நேரத்துல உன்னை தாங்கி பிடிக்கலனா நீ கீழே விழுந்திருப்ப மார்க்கு. டேய் நான் விழுந்துட்டு போறேன். எவனோ என்ன வந்து தாங்க வேண்டாம். சொல்றா. என்னடா இவன்? இவரை இப்படி இந்த நிலைமையில பாக்குறதுக்கு என் மனசு ரொம்ப கஷ்டமாகுது அங்கிள். ஏதோ ஒரு விதத்துல நானும் மலரும் தான் இதுக்கு காரணமாயிட்டோம்ல. அட விடு பாண்டி, எல்லாத்துக்கும் காரண காரியத்தை பார்த்துட்டு இருக்க முடியுமா? நம்ம கையில என்ன இருக்கு? வேலையை பார்ப்போமா, எடு. வா தம்பி. என்னப்பா இன்னும் அவர் ஆளை காணா? இதோ வந்துடுவாரு அங்கிள். ஓ வந்துட்டாரு. வணக்கண்ணா. என்னப்பா ஒட்டியாச்சா? ஒட்டியாச்சுண்ணா. என்னப்பா அது கையில? அண்ணா ஒன்றும் இல்லைண்ணா, டேமேஜ் பீஸ்ண்ணா. நன்றிண்ணா. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. சரி வரப்பா, வரமாண்டி. சரிங்கண்ணா சரிங்கண்ணா. நாளைக்கு வேலையை தான் சொல்லலாம். சரிப்பா. டேய் போலாமா? கை கால்லாம் ஒரே வலியா இருக்கு. கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு பொழுது இடிச்சு போலாமா இருக்கு. இந்த நேரத்துல பஸ் வேற கிடைக்காதுமா இருக்கு. இப்படி ஆகும் தெரிஞ்சிருந்தா உன் வண்டியாவது எடுத்துன்னு வர சொல்லிருக்கலாம். ஆமாண்டா, எனக்கும் டயர்டா தான் இருக்கு. சரிடா, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு காலையில முதல் பஸ்ஸுக்கு போயிடலாம். வா பாண்டி. ராஜா பிறந்தப்ப ஜோசியக்காரன் சொன்னான், உன் புள்ள உன்னை எங்கேயோ கொண்டு போய் உட்கார வைக்க போறான்னு. இப்ப பாரு, பிளாட்பாரத்தில் கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கான். அட விடுப்பா,
சும்மா கண்டதையும் போட்டு யோசிச்சுக்காத. கொஞ்ச நேரம் படு, எல்லாம் சரியாயிரும். காலையில் மொதல் பஸ் பிடிச்சி போகணும், படு. ம். அப்பா. டேய் நீலா, ஆ இங்க வாடா. என்னப்பா? என்னம்மா இருக்கு? ஏண்டா அவன் என்ன கண்ணை புடதிலேயே வச்சிருக்கான்? ஏண்டா கீழே விழுந்த காசை கூட ஒழுங்கா பார்க்க மாட்டான் அவன். டேய் இங்க கிடக்கு பாடுறா பணம். என்னடா அவன்? டேய் பாண்டி, வா. இவன் ஒருத்தன் எங்கேயோ போட்டு எங்கேயோ தேடினுக்கிற. ம் இந்தா கொடு. இந்தா. தேங்க்ஸ் அங்கிள், ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். அடச்சி, பணத்தை கூட ஒழுங்கா வச்சுக்க துப்பு இல்ல, இதுல தொலைச்சிட்டு வந்துட்டு தேங்க்ஸ் சொல்றானா? தேங்க்ஸ். டேய் யாருக்குடா வேணும் உன் தேங்க்ஸ்? எடுத்துட்டு போ போ, கிளம்பு. டேய் நீலா, முதல்ல அவனுங்கிறது போக சொல்லு. நீ முதல்ல வீட்டுக்கு போ. மலரை கூட்டு போய் அவளுக்கு எது பிடிக்குமோ அதை வாங்கி கொடு போ. பார்த்து போடா டேய். ஏண்டா இவெல்லாம் ஒரு ஆளாடா? எப்படிடா கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம இருக்கிறான்? பாக்கெட்ல வச்ச காசை கூட பத்திரமா பாத்துக்க தெரியாம இருக்கிறான். அதுவும் காலு கீழே விழுந்து கிடக்கிறது கூட தெரியாம சுத்தி சுத்தி தேடிட்டு இருக்கிறான். சே, கொஞ்சம் பொறுமையா தேடுறதை விட்டுட்டு குடியே முழுகி போன மாதிரி அழுது ஆர்ப்பாட்டம் பண்றான். என்னடா அப்படி பாக்குற? உண்மையை சொல்லு மார்க்கு, நீ பாண்டி கையில கொடுத்தது அவன் பணமா? ஆமா, அவன் பணம் தான். ஏதோ இங்கதான் கிடந்தது. சரி, நீ வாங்கின பணத்தை காட்டு. எதுக்கு? நீயும் பத்திரமா வச்சிருக்கிறியா இல்ல அவன மாதிரி தொலைச்சிட்டியான்னு பார்க்கணும்ல, அதுக்கு தான். இங்க பாரு, அதெல்லாம் என்கிட்ட பத்திரமா இருக்கு. அதை தான் காட்டுன்னு சொல்றேன். டேய் அதை பார்த்து நீ என்னடா பண்ண போற? அதெல்லாம் ஒண்ணு நீ பார்க்க வேண்டாம், விடு. பரவாயில்ல மார்க்கு, சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ற. இந்த பாரு நீலா, பணம் என்கிட்ட தான் இருக்கு. நான் சொன்ன மாதிரியே சீதாவுக்கு ஒரு நல்ல புடவையா எடுத்து தரதான் போறேன். சரி, நம்ம கிளம்பலாமா? போ மார்க்கு போ. இப்படியே உன் மனசுக்குள்ள உள்ள பாசத்தை எவ்வளவு நாள் தான் ஒளிச்சு வச்சிருக்கிறேன்னு நானும் பார்க்க தானே போறேன். டேய் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இங்க பாரு, நீ வீட்டுக்கு போய் நல்லா ரெஸ்ட் எடு. சரி, நம்ம சாயந்தரம் பார்ப்போம். வரேன்டா.